ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். நாம் இப்போது 185 டே சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 17. இன்றைக்கி உங்ககிட்ட இஸ்ரேல் பற்றி தாங்க பேச போகிறேன். இந்த இஸ்ரேலுடைய அடிப்படை ஜியோகிராஃபி எப்படி இருக்குது, அதோடைய அரசியல் எப்படி இருக்குது, அதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், அக்ரிகல்ச்சர் இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இதோடைய ஜியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட்டை சுற்றி லெபனான் இருக்குது, சிரியா இருக்குது, ஜார்டன் இருக்குது, எஜிப்ட் இருக்குது. இதோடைய கோஸ்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி இதோடைய கோஸ்டல் ஏரியாவாக இருந்துட்டு இருக்கு. இந்த இஸ்ரேலுடைய மொத்த பரப்பளவு 22,145 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. இந்த நாட்டில் மொத்தம் 1 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோடைய கேபிட்டல் சிட்டி ஜெருசலம். இந்த நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹியூப்ரூ. இங்கே வந்து ஜுடாயிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹியூப்ரூவாக இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டுடைய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. பிரசிடென்ட்டும் இருக்காரு, பட் ஒரு செரிமனி லீடராக இருப்பார். இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிரசிடென்ட் ஒரு செரிமனி லீடராக இருப்பார், பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க இஸ்ரேலையும் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஒரு செரிமனி லீடராக இருப்பார், பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவல் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார். இங்கே வந்து யூனிகாமரல் சிஸ்டம் இருந்துட்டு இருக்குங்க. ஒரே ஒரு சபை மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 120 மெம்பர் இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டி வாங்குறவங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இஸ்ரேலுடைய எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $522 பில்லியன் அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருந்துட்டு இருக்குங்க. 2023 கணக்குப்படி அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி $522 பில்லியன். நம்ம இந்தியன் ருபீஸ் கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 45 லட்சம் கோடி இந்திய ரூபாய். அதான் அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அவங்களுடைய தலா வருமானம் 60,000 ப்ளஸ் டாலர்ஸுங்க. அதான் அந்த நாட்டுடைய தலா வருமானம் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவுடைய தலா வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2,400 சம்திங் டாலர்ஸ். அதான் நம்ம இந்தியாவுடைய தலா வருமானம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3.5 ட்ரில்லியன். நம்ம இந்தியன் ருபீஸில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 300 லட்சம் கோடி இந்திய ரூபாய். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 144 கோடி மக்களுக்கு 300 லட்சம் கோடி இந்திய ரூபாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் வெறும் 1 கோடி பேர் தான் அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 45 லட்சம் கோடி இந்திய ரூபாய்ங்க. அப்போ யோசிச்சு பார்த்துங்க இஸ்ரேல் எந்த அளவுக்கு அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயே அதிகமாக தலா வருமானம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னா நம்ம இஸ்ரேலை சொல்லலாம். நிறைய நாடுகள் அதிக தலா வருமானம் கொண்ட நாடுகளாக இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் குறிப்பிடத்தக்க அதிக தலா வருமானம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னா நம்ம இஸ்ரேலை சொல்லலாம். ஏன்னா 60,000 ப்ளஸ் டாலர்ஸ் அந்த நாட்டுடைய தலா வருமானமாக இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா டிஃபென்ஸ், டூரிசம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டைமண்ட்ஸ் இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸாக இருந்துட்டு இருக்கு. டைமண்ட்ஸும் ஆயுதங்களும் அந்த நாட்டில் இருந்து மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ், ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸாக இருந்துட்டு இருக்குங்க. இஸ்ரேலுடைய எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி காலேஜ் போயிட்டோம்னா அங்கே ஒரு சில ஃபீஸ்லாம் இவங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கவர்மெண்ட் ஒரு சில சப்சிடி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு சில ஸ்காலர்ஷிப்பும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 97.8% ஆஃப் த லிட்ரஸி ரேட் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. படித்த அறிவார்ந்த இளைஞர்கள் அந்த நாட்டில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ஹெல்த் கேர் இஸ்ரேல் இருந்துட்டு இருக்குங்க. இவங்க அந்த நாட்டு சிட்டிசன்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் ஒரு சில சப்சிடி கொடுக்குறாங்க. ஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்டியாலஜி, நியூரோலஜி, ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அந்த நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருக்குது, அதுக்காக ட்ரிப் இரிகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் மேஜராக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், டேட்ஸ், காட்டன், ஆலிவ் ஆயில்ஸ், வீட் இதெல்லாம் அந்த நாட்டில் மேஜராக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள். அந்த நாட்டில் மேஜராக வளர்க்கக்கூடிய லைஃப் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆடு, மாடு இதெல்லாம் பெருசாக வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வறண்ட நிலங்கள் அதிகமாகவும் விளைநிலங்கள் கம்மியாகவும் இருக்குங்க. அட் த சேம் டைம் வாட்டர் ரிசோர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. தண்ணி பற்றாக்குறை அந்த நாட்டில் இருக்கிறனால அந்த நாட்டில் விவசாய உற்பத்தி ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இஸ்ரேல் பேசிக்காக டிஃபென்ஸ்லேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, ஹெல்த் கேர்லேயும் சரி பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்க. அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்கான எக்கானமி, அட்வான்ஸ்டு அக்ரிகல்ச்சர், வேர்ல்டு கிளாஸ் இன்னோவேஷன் இது எல்லாத்துலேயுமே பீக்கில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இஸ்ரேல். ஒரு சில போர் பிரச்சனைகள்னால இன்னைக்கு இந்த நாட்டுடைய எக்கானமி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இந்த இஸ்ரேல் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.